இப்போது நம்ம வந்து சம் நம்பர் 2 பார்க்கலாம். சம் நம்பர் 2ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, P Limited acquired 65% shares of Q Limited on 1/10/19. Profit or loss account in the books of Q Limited showed a debit balance of 40,000 on 1/4/19. On 31st/3/20, the balance sheet of Q Limited showed profit or loss account balance of 1,20,000. Calculate capital profit and revenue profit. இப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, P Limited வந்து 60% வந்து அக்யூர் பண்ணுது. எதுக்காக அப்படின்னா Q Limited வந்து Q Limited கிட்டேருந்து ஷேர்ஸ் வந்து 60% வந்து P Limited அக்யூர் பண்ணுதான். நம்மளுக்கு இப்போது அக்யூர் பண்ணுறது, பர்ச்சேஸ் பண்ணுறது அதெல்லாம் நம்மளுக்கு வந்து முக்கியம் கிடையாது. அதில் பர்சன்டேஜ் இருந்தாலே 50க்கு மேலே இருந்ததுன்னா அது ஹோல்டிங் பர்சன்டேஜ், 50க்கு கீழே இருந்ததுன்னா அது சப்சிடரி பர்சன்டேஜ். எல்லா சம்லையுமே வந்து 60க்கு 50க்கு மேலே இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, ஹோல்டிங் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் மைனாரிட்டி ஆர் சப்சிடரி ரேஷியோ வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, P Limited வந்து Q Limited கம்பெனியிலேருந்து 60% ஷேரை வந்து 1/10/19 அப்போது வந்து வாங்குதான். அடுத்து வந்து கீழே வந்து அதை வந்து டெபிட் பேலன்ஸ் அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்டில் தான் டெபிட் கிரெடிட் சைட் வரும். அப்போ வந்து டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து வெறும் டெபிட் பேலன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு தான் சம்மில் எழுதணும். அப்போ வந்து டெபிட் பேலன்ஸ் வந்து என்ன அப்படின்னா 40,000. அதாவது 40,000 வந்து எதுக்கு அப்படின்னா 1/4/19, அதாவது ப்ரீ அக்யூசேஷன், அதாவது கேபிட்டல் ப்ராஃபிட்டில் போடக்கூடிய ரேட் வந்து 40,000. ஆன் 31st/3/20 வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து என்ன காமிச்சிருக்காங்க, ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்னா 1,20,000. அப்போ இது போஸ்ட் அக்யூசேஷன். ஏன்னா ஆரம்பிக்கிறது தான் வந்து 40,000ன்னு கொடுத்துட்டாங்க, 31st அது முடிகிறது, அதனால அது நம்மளுக்கு வந்து போஸ்ட் அக்யூசேஷன். இதுலேயும் கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ ப்ராஃபிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சேம் ஃபஸ்ட்டு சம் மாதிரி தான், ஆனால் இதில் வந்து ஒரு ஸ்டெப் தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு சம் மாதிரி தான், கிட்டத்தட்ட எல்லாமே ஃபஸ்ட்டு சம் மாதிரி தான். இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, P Limited acquired 65%. நம்ம வந்து ஃபஸ்ட்டே கொஷின் பார்த்துட்டோம். இப்போ ஹோல்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ, 65%. அப்போது மீதி நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னா 35% இருந்தால் நம்மளோட மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்படி வந்து பிரித்து எழுதலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சா, இப்போது செகண்ட் ஸ்டெப்பு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டேட் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, இது வரைக்கும் விட்டுட்டு இந்த டேட் 1/4 அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 40,000 வச்சுருக்காங்கல்ல. என்னது டெபிட் பேலன்ஸ்னால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா. அப்போது ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட் பேலன்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 40,000 வச்சுருக்காங்க. வேறு எதனா இந்த டேட்டுக்கு வேறு எதனா நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்குமா, இல்லை வேறு எதனா இருக்கா, எதுவுமே கிடையாது. அப்போது 40,000 தான் நம்மளுடைய கேபிட்டல் ப்ராஃபிட். இதை வந்து நம்ம ஹோல்டிங்க்கும் மைனாரிட்டிக்கும் நம்ம வந்து பிரித்து தரப்போகிறோம். 65%க்கும் 35%க்கும் பிரித்து கொடுக்க போகிறோம். பிரித்து கொடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன வருதுன்ட்டு பார்க்கலாம். 40,000 into 65 divided by 100, 26,000. 40,000 into 35 divided by 100, 1000, 14,000. அடுத்து ரெவென்யூ ப்ராஃபிட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, 31st/3/20 அப்போது த பேலன்ஸ் ஷீட் Q Limited ஷோட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோனா 1,20,000. அப்போது இதோடைய பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னா, ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் எவ்வளோனா 1,20,000. இப்போ வந்து எனக்கு இதுதான் என்னுடைய ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது 31st. ஸோ வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து போடணும்னு கிடையாது, எனக்கு அதோட
சேம் இதே மாதிரி இது முடிஞ்சிடும். இப்போ நான் என்ன சொன்னேன், இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் வரும்ல. என்னன்னா கேபிட்டல் ப்ராஃபிட்டை நம்ம மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன்ல. கேபிட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ? 40,000. இதை நம்ம மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 80,000 வரும். அதை வந்து நம்ம 2 பேருக்கும் பிரித்து கொடுக்கணும். பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா 80,000 into 65 divided by 100, 52,000. அடுத்து 80,000 into 35 divided by 100, 28,000. அவ்வளோதான் சம் முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு இது மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஒன்றே ஒன்று போட்டுக்கலாம். 2 கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு சம் மாதிரி போடணும். அவங்க எத்தனை வேணால் கொடுக்கலாம். நம்ம தான் வந்து சம் கொஷின் புரிஞ்சு நம்ம தான் வந்து அதை வந்து கரெக்டாக போடணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேபிட்டல் ப்ராஃபிட் அவங்க கொடுத்துருக்கறத அப்படியே போட்டுடணும். எப்போவுமே ரெவன்யூ ப்ராஃபிட் கண்டுபிடிச்ச ரேட்லேருந்து கேபிட்டல் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ரெவன்யூ ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த மாதிரி தான் சம் போடணும். ஃபஸ்ட்டு சம் நான் பக்கத்தில் போட்டு காமிச்சேன்ல, இந்த மாதிரி தான் சம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்.